ஆதி மலையாளத்து மக்களுக்கு எல்லாம் வட்டிக்கு பணம் கொடுக்க வேண்டுமானா யாருகிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு கூட்டம் போட்டு மக்கள் பேசுறாங்க. இப்ப நம்ம கருத்தப்பாண்டி சுடல ஈசனுக்கு கடைசி வெள்ளி சித்திர மாதம் கடைசி வெள்ளி கொடை நடக்கு. அப்ப இவங்க கூட்டம் போட்டு பேசிருப்பாங்க. மேளத்துக்கு யாருக்கு கொடுக்கலாம்? மேளத்துக்கு யார கொடுக்கலாம்? இந்த அண்ணாவுக்கு கொடுக்கலாமா? நல்லா அடிப்பாரு. பந்தலுக்கு இவங்களுக்கு கொடுக்கலாமா? பந்தல் நல்லா இருக்கும் அலங்காரம். வைகுதத்துக்கு இந்த ஊருக்கு கொடுக்கலாம், மில்லுக்கு இந்த ஊருக்கு கொடுக்கலாம், மகடத்துக்கு இந்த ஊருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கூட்டம் போட்டு பேசுவாங்க பாருங்க. அதே மாதிரி ஆதி மலையாளத்து மக்கள் எல்லாம் பகவதி வாதல்ல கூட்டம் போட்டு பேசுறாங்க. மலையாளத்து மக்களுக்கே வட்டிக்கு பணம் கொடுக்கணும், யாருகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கூட்டத்துல ஒருத்தர் எஞ்சாரு. இந்த பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. மலையாளத்து மக்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கணுமானா நந்தன்புடல் ஊரிலேயே 4 சோலையை திருவதில புலையனோட வளாகத்துல வரி புலையன், பேயன் புலையன், பிச்சன் புலையன், பிச்சன் புலையன் பெற்ற மகன் காளி பெரும்புலையன். அவங்கிட்ட போய் வட்டிக்கு பணம் வாங்கணும்னு வைங்க, அவன் தருவான். அவங்கிட்ட இல்லாம இருந்தாலும் அவன் வச்சிருக்க மை மாந்திரத்தினுடைய சக்தியால பூமிக்குள்ள இருந்தாலும் நம்மளுக்கு எடுத்து தருவான் அப்படின்னு சொன்னவன். என்னையா வந்தையில இருந்து காளி பிள்ளையன் காளி பிள்ளையங்கிறாரு. அவன் அப்பேற்பட்ட தொழிலாளியா? அப்பேற்பட்ட பணக்காரனா? அவன் பணக்காரன் இல்ல, அப்பேற்பட்ட தொழில்காரன். அவன் தொழிலுடைய திறமை எப்படி தெரியுமா? காளி பெரும்பளுடைய தொழில் திறமை எப்படி தெரியுமா? அம்மி தட்டி பறக்க வைப்பா, அம்மி தட்டி பறக்க வைப்போ, 500 காதவழி உழவு தட்டி பறக்க வைப்பா, 90 காதவழி மணல கயிற திரிப்பானா காளி பெரும்புடைய வானத்தை வில்வளைப்பார் கோழி நந்தன் பெரும்புடைய மையனோட சக்தியால வாழாத குமரியாவ வாழ வைத்து பார்த்திடுவார். மையனுடன் செயலால ஆளவர்க்கும் தேவியர்க்கும் ஆளவர்க்கும் தேவியர்க்கும் அடிபொடிகள் ஒன்று செய்வான். ஆளவர்க்கும் தேவியர்க்கும் ஆளவர்க்கும் தேவியர்க்கும் அடிபொடிய பண்ணிடுவாயே. மையனோட சக்தியால வீட்டுக்குள்ள இருப்பவள வீதையில தள்ளிடுவார், வீதையில நிற்பவள வீட்டுக்குள்ள அழைத்திடுவார். புலையனோட பேரை சொன்னா பிறந்த பிள்ளை வாயமோடும், கோழி புலையன் பேரை சொன்னார் கல் தெய்வம் கூர்த்தாடும். கருவ கருவழிப்பா சண்டாள பெரும்புலைய கருவ கருவழிப்பா கண்ணி பெண்ண சீரழிப்பா. கருவ கருவழிப்பா கருவே கருவழிப்பா கண்ணி பெண்ண சீரழிப்பா. கூடை விட்டு கொடுவாய்வா, கூடை விட்டு கொடுவாய்வா ஆந்திரகாளி பெரும்புலைய கூடை விட்டு கொடுவாய்வா, கூடை விட்டு கொடுவாய்வா குரலை வெற்ற பாடங்களா கூடை விட்டு கொடுவாய்வா, கூடை விட்டு கொடுவாய்வா குரலை விட்ட தானும் காட்டுவாயே. காளி நந்தன் பெரும்புலைய நந்தன் புலல் ஊரதில 4 சோலைய திருவதில புலையனோட வளாகத்தில வாழ்ந்து வரும் பெரும்புலைய பார்க்க வேண்டும் என்று சொல்லி மலையாளத்து மக்கள் எல்லாம் மலையாளத்து மக்கள் எல்லாம் நந்தன் புலல் வாராரு. மலையாளத்து மக்கள் எல்லாம் மலையாளத்து மக்கள் எல்லாம் நந்தன் புலல் வாராரு. நந்தன் புலல் ஊருடைய 4 தாளிகை தெருவுல புலையனோட வளாகத்துல அரண்மனைக்கு முன்னதாக வந்தாங்க.
அரண்மனைக்கு முன்னாக வந்திருந்து அடகதவை தட்டி காளி பெரும்புளையன்னு அழைக்காங்க. என்ன ஏ காளி பெரும்புளையா, என்ன ஏ காளி பெரும்புளையா அப்படின்னு அடகதவை தட்டி அழைத்தான் பாருங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருந்தவன் நேரா எங்க வாரான், அடகதவை திறக்கான். அது மலையாளத்து மக்களை பார்க்கான். தாட்பாலை திறந்தான். இந்த மலையாளத்து மக்களை எல்லாம் பார்த்தான். அதே மலையாளத்து மக்களை எல்லாம் கூட்டம் போட்டு இவ்வளவு பேர் என் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பிரச்சனை என் வீட்டுக்கு வந்தீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? காளி பெரும்பளையா, என்ன உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். உங்களை பத்தி எனக்கு நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு தெரியும். நீங்க ஏன் இப்படி நிக்கீன்னு எனக்கு தெரியும். ஆதி மலையாளத்தை சீமையில 12 வருட காலம் மழை என்பதே இல்ல. இல்ல இல்ல என் மந்திரத்துக்கு மிஞ்சினது ஒண்ணுமே இல்ல. அதனால இந்த பாருங்க, குடிக்க தண்ணி இல்ல, கடிக்க புல்லு இல்ல. இருக்காது எனக்கு தெரியும்ல அது. அதனால என்ன சும்மா தர வேண்டாம், கொஞ்சம் வட்டிக்கு பணம் தாங்க. வட்டிக்கு பணம் உங்களுக்கு? ஆமா, இப்போதைக்கு தர சூழ்நிலை எனக்கு இல்ல. ஆமா, அதாவது ஆதி மலையாளத்து மக்களே, உங்களை மாதிரி போன வாரம் தான் மக்கள் எல்லாம் சுற்றி இருக்க ஊருக்காரங்களாம் வந்தாங்க. இப்படி பசி பட்டினின்னு பஞ்சமுன்னு வந்தாங்க. என் வீட்டு அலமாரியில சுமார் 1,00,000 பணம் இருக்கும். கரையான் அரைச்சுக்கிட்டு இருந்துச்சு. மொட்டை மாடியில 10 அடுக்கு மாடியில கரையான தட்டி காய போட்டேன். அவங்க வரவும் ஐயோ பாவனு பாவப்பட்டு ரொம்ப 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 குறைஞ்ச வட்டிக்கு கொடுத்துட்டேன். இப்ப என் கையில பணம் இல்ல, கடன் கொடுப்பார் யாரும் இல்ல. நான் ஏற்கனவே கொடுத்துட்டு வாங்க முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா பேரும் வட்டி மிளங்க முதல்ல மிளங்க நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ. ஆமா ஆமா, அதனால இப்ப என் கையில பணம் இல்ல, எனக்கு யாரும் கடனும் கொடுக்க மாட்டாங்க. நான் கேட்டா ஒருத்தர் கொடுக்க மாட்டா, நீ பெரிய பணக்காரன் உனக்கு என்ன துட்டு இருக்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதனால என்கிட்ட பணம் இல்ல, குறைஞ்ச வட்டிக்கு கொடுத்துட்டோம்னா மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, அண்ணா பெரும்புளையா சந்தையில இருந்து ரொம்ப குறைஞ்ச வட்டி, ரொம்ப குறைஞ்ச வட்டிங்க. அப்படி எவ்வளவுதான் குறைஞ்ச வட்டி? 100 ரூபாய்க்கு 90 ரூபாய் வட்டி. 100க்கு 90. நான் ரொம்ப சீப்பான வட்டிக்கு தான் கொடுப்பேன். 100க்கு 100 கொடுக்கற 10 ரூபாய் குறைச்சு கொடுக்க. சரிதானே? 100க்கு 90 ரூபாய் வட்டி ரொம்ப குறைஞ்ச வட்டி தான். 100க்கு 90 ரூபாய் வட்டி. 1ஆம் தேதி காலையில 7 மணிக்கு வட்டி வீட்டு வாச கதவை தட்டணும். இல்ல என் குரலி ஓவிட்டு தட்டும். 8 மணிக்கு மேல 100 ரூபாய்க்கு 110 ரூபாய் வட்டி. ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வட்டிக்கு கொடுத்துருக்கேன். இப்ப என் கையில பணம் இல்ல. நான் வந்து 1ஆம் தேதி வரும்போது நீ தள்ள வீட்டுக்காரி கதவை திறப்பா என் குரலி முன்னாடி நிக்கும் வீட்டுல. வட்டியை கேட்டு நிக்கும். அப்படி இருக்கவும் எனக்கு குறைஞ்ச வட்டிக்கு கொடுத்தாச்சு. என் கையில பணம் இல்ல. சரி, என்னை நம்பி நீங்க வந்துட்டீங்க. இதற்கு நேரம் 8வது நாள் வாங்க. என் கை தான் பேரன் பூட்டங்காலத்துல உள்ள மை மாந்திரம்லாம் இருக்கு. அதனால இது மூலமா இந்த வானவழி இந்த வட்டாரத்துல கிண்டோ கிராடமோ பொண்ணோ பொருளோ எது இருந்தாலும் மைய மூலமா எடுத்து சும்மா தரமாட்டேன், வட்டிக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்லவும் மலையாளத்து மக்கள் எல்லாம் அனுப்பி வைத்து கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாது அப்படின்னு மலையாளத்து மக்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கணுமே அப்படின்னு ஓட்டமாக ஓடி வாரம், ஓட்டமாக ஓடி வாரம். கோடை நந்தன் பெரும்புளையே மச்சேக்கு அணி வைத்தான், மாந்திரிக எடுத்தார், குச்சேக்கு அணி வைத்தார், குட்டி மாந்திர எடுத்தார், அஞ்சனமை எடுத்தார், அஞ்சனமை எடுத்தார், கரும சண்டாளமை எடுத்தார், அஞ்சனமை எடுத்தார், அஞ்சனமை எடுத்தார், கரும சண்டாளமை புலையே பாதாளமை எடுத்தார், கோடி நந்தன் பெரும்புளையே பாதாளமை எடுத்தார், பருதுமையை திமல் எடுத்தார், வெற்றிலையை தான் எடுத்து வெற்றிலையை தான் எடுத்தார், காளி நந்தன் பெரும்புளையே வெற்றிலையை தான் எடுத்தோ, வெற்றிலையை தான் எடுத்தோ, காளி நந்த பெரும்புளையே கையில தூக்கி வச்சான், பாதாளமைய எடுத்தான், வித்தையில தடவுனா. ஏ பாதாளமைய பாரு, இந்த வானவளை இந்த வட்டாரத்துல கிண்டோ
கிராடமோ பொண்ணோ பொருளோ காசோ பணமோ என்ன இருந்தாலும் பார்த்துட்டு வந்து சொல்ல வேண்டியது உன் கடமை. நான் போய் பார்க்க வந்தான்னு சொல்லுது மையி அப்படின்னு வெத்தலைய பாதாள மைய தடவுனா மையை தூக்கி விட்டு எறிந்தா பாருங்க. அந்த மையதுவும் ஒரு குதையா பாதாள மையதுதான் கொட்டார கரையதில பகவதியால் வாசலிலே மேல வாசல் போகுதையா பாதாள மையதுதான் மேன்மை ஒன்றும் தெரியலையே கீழ வாசல் போகுதையா கீர்த்தி ஒன்றும் தெரியலையே வடக்கு வாசல் போகுதையா வருதி பணம் தெரியலையே தெற்கு வாசல் வருகுதையா தெற்கு வாசல் வருகுதையா பாதாள மையதுதான் வாசல் வருகுதையோ பாதாள மையதுதான் தெற்கு வாசல் தன்னதில திருவாச்சி மூடதில ஏழு கடாரப்பணமதுதான் கணமதுதான் பாக்குதையா பாதாள மையதுதான் பாதாள மையதுதான் பாதாள மைய தெற்கு வாசலில நம்ம கொட்டார கரையிலேயே குமரி பகவதியால் வாசலில தெற்கு வாசல்ல திருவாச்சி மலை மூட்டுக்குள்ள ஏற்று பார்த்தது எங்க ஐயா கருத்த பாண்டி தொடல உருக்கு மீச முண்ட கண்ணு உருகிய வாடு ஓங்கிய கையோடு வீர கடுபடியோடு பார கடுபடியோடு வெற்றி விஜயனாக திற்கு விஜயனாக ஏழு கடார பணத்துல நிக்காரு சல்லடமும் குல்லாவோடு நிக்காரு. அப்பதான் பாத்துச்சு பாதாள மைய ஏழு கடார திறமையா இருக்கு ஆனா அதுல கருத்த பாண்டி சுடல இருக்காரு ஆத்தாடி ஒரு தேவாத இருக்காரு. இந்த கருத்த பாண்டி சுடல கிட்ட நம்ம போக முடியுமா? நம்ம தப்ப முடியாதுன்னு நினைக்கி குளிச்சியா குளிச்சியா நீ குளிச்சியா? கருத்த பாண்டி சுடல கிட்ட நம்ம போக முடியாது. அதனால நம்மளுக்கு எதுக்கு வேண்டாத வேலை நம்ம எஜமானி இடத்துல போய் சொல்லுவோம். நம்மளை யாவி விட்டது அவன் தானே அவன்கிட்ட போய் சொல்லுவோம். அவருக்கு தெரியல அவரு பாத்துக்கிடுவாரு. அவன் சாமியே புதையல் பணத்தை விட்டு விலைக்கு மைய எடுக்க முடிஞ்சா எடுக்கான் இல்லாட்டி சும்மா இருக்கான். நமக்கு என்ன நம்மளுக்கு என்ன அப்படின்னு இந்த பாதாள மையதுதான் பகவதியால் வாசல் விட்டு நந்தன் போலல் ஊறதுக்கு நாடு தொழுகை திருவதற்கு புலையனோட அரண்மனைக்கு புலையனோட அரண்மனைக்கு இந்த மையதும் உதையா பறையனோட அரண்மனைக்கு புலையனோட அரண்மனைக்கு மையதும் வருகுதையோ பாருங்க எஜமானே இந்த வானவடைந்த வட்டாரத்துல பொண்ணோ பொருளோ காசோ பணமோ எதுவும் இல்ல கொட்டார கரையிலே குமரி பகவதியால் வாசல் இல்ல தெற்கு வாசல்ல திருவாச்சி மலை மூட்டுக்குள்ள ஏழு கடார திரவிய பணம் இருக்கு ஆனா இருக்கு அதுல எங்க ஐயா கருத்த பாண்டி சொடல அமர்ந்திருக்காரு. அவரை விலக்கிட்டு புதையல் பணத்தை எடுக்க முடிந்தா எடுங்க. நான் சொல்ல கேளு. நான் மலையாள தேசம் பூரா திட்டேன். ஒரு பக்கம் ஒண்ணு இல்ல அந்த பகவதியா வாசல்ல தான் இருக்கு. அங்கேயும் பார்த்தா சொடல தெய்வம் அது மட்டும் இல்ல லேசுப்பட்ட சொடல இல்ல கூப்பிட்டா என்னன்னு கேப்பா அந்த கருத்த பாண்டி. அவ இருந்து பாதுகாக்கும். அவங்கிட்ட என்னால போக முடியாதான்னு நான் சொல்லுதேன். உன்னால முடிஞ்சா எடுத்துக்கோ நீ பாத்து போவா அப்படின்னு சொல்லுது இந்த மைய. அப்போ பார்த்தான் காளி பெரும்பளைய பாதாள மைய உனக்கு எவ்வளவு திமிரு. நானா அந்த கருத்த பாண்டி சொடலையா அவரோட தந்திரமோ இந்த மாந்திரவாதோட மந்திரமோ என்ன 8 நாளுக்குள்ள தெரியும். என்ன கருத்த பாண்டி சொடலையா பாப்போம் பாப்போம் அப்படின்னு அவன் ஓட்டமாக ஓடி வாரான். கோழி நந்தன் பெரும்புளைய மத்தேக்கு அணி வைத்தான் மாந்தரிக எடுத்தான் குச்சைக்கு அணி வைத்தான் குட்டி மாந்திர எடுத்தான் அண்டாளமை எடுத்தான் கரும தண்டாளமை எடுத்தான் பாதாளமை எடுத்தான் பரதுமையை திமல் எடுத்தான் அரண்மனையை விட்டல்லவோ அரண்மனையை விட்டல்லவோ வா காளி புலைய வாரானே விட்டல்லவோ அரண்மனையை விட்டல்லவோ காளி புலைய வாரானே
வாசலுக்கு தெற்கு வாசல் தன்னதற்கு திருவாட்சி மூடதற்கு திரும்புளையன் வரானே ஏறெடுத்து பக்கானே கருத்த பாண்டி சுடல ஐயா கருத்த பாண்டி சுடல ஐயா இங்க பணமதில இருக்காரு கருத்த பாண்டி சுடல ஐயோ கருத்த பாண்டி சுடல ஐயோ திரவியத்தில் நிற்காரே கொட்டாரகர குமரி பகவையால் வாசலுக்கு தெற்கு வாசலுக்கு வந்தாச்சு நேர எங்க போறா பணம் இருக்கே கடாரம் இருக்கே கடாரம் இருக்க பக்கத்திற்கு தெற்கு வாசலுக்கு போயாச்சு திரவிய மட்டுக்குள்ள ஏற்று பாக்கா 7 கடாரம் திரவியா அளவோல குமிஞ்சு இருக்கு அம்பட்டும் தங்க காசு அல்லுக்காது அல்லுப்பணம் அனந்த நாராயணன் கழிப்பணம் முன்னே இருந்த ராஜாக்கள் மூடி கட்டு வைத்த மாட காத்து சொரிப்பணம் தங்க காசுகள் தங்க காசுகள் மழை போல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இப்பதான் திருவனந்தபுரத்துல காசு காசா எடுத்தாங்களே தங்கம்மா நீ உள்ள போறப்போ வீரர்கள் அடிக்கிட்டு போயிருக்காங்களா திருவனந்தபுரத்தை பத்தி பேசுறது நாளைக்கு உள்ள போயிருவேன் அதே மாதிரி எங்க ஐயா கருத்த பாண்டி காலுக்கு கீழே அனைத்து திரவியங்களும் இருக்கு அப்படி இருக்கமோ இவன் கையில மைய வச்சிருந்தோம் பாருங்க இந்த கருத்த பாண்டி சுடலையா நம்மளுன்னு பாப்போமே அப்படின்னு இருக்க மையெல்லாம் எடுத்து சுவாமி மேல போட்டு பார்த்தான் சாமி மேல போட்டு பார்த்தான் ஏன் மாமா சாமி மேல போட்டு பார்க்கான் என்னென்ன மையெல்லாம் எப்படி மையெல்லாம் சுண்ணாம போயிருக்குமா மைய சாமி மேல எப்படி எடுத்து போட்டு பார்த்தான் தெரியுமா அவன் அஞ்சன மையத்தான் போட்டுட்டானே 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 நம்ம ஆண்டவ மகனோ ஆடலையே ஆசையலையே அஞ்சன மையத்தான் போட்டுட்டானே 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 எங்க கருத்த பாண்டி விலகலையே ஆடலையே சண்டாள மையத்தான் போட்டுட்டானே 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 இந்த கருத்த பாண்டி முழிக்கலையே முழிக்கலையே அரும சண்டாள மையத்தான் போட்டுட்டானே 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 எங்க ஆண்டி மாயாண்டி ஆடலையே ஆசையலையே போட்டுட்டானே 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 இந்த கருத்த பாண்டி ஆடலையே ஆடலையே பாதாளமை எடுத்தார் கோரினந்தன் பெரும்புளையே கடவுள் மகன் மாயாண்டிக்கு பாதாளமைய போட்டான் கருத்தா பாண்டி சுடலையா ஆடலையா செயலையே ஆடலையா செயலையே அணுகட உணகலையே அணுகளவும் பிசவலையே அப்பா பார்த்துட்டானே பெரும்புளையே மனமதில என்னவானா நம்ம பேரம் பூட்டம் காலத்துல உள்ள மையெல்லாம் எடுத்து போட்டாச்சு கருத்த பாண்டி சுடல ஆட மாட்டுக்காரு அதைய மாட்டுக்காரு கருத்த பாண்டி மூச்சு விட மாட்டா இருந்த இடத்துல கல்லு புடமா நிக்கும் பிடிச்சு வச்ச பிள்ளையாரா உட்கார்ந்து இருக்காரு கல்லு புடமா நிக்கும் இனிமே மைய இல்லாம சுவாமி முன்னாடி நம்ம நிக்க முடியாது நம்ம நிக்க முடியாது நம்ம ஈரக்கொலைய வவுந்துருவோம் மைய இல்லாம சுவாமி முன்னாடி நம்ம நின்னோமானா
நம்மள என்ன செய்வாரு? ஒரே அடி அடிப்பாரு. நம்மள உருவம் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவாரு. நம்மள சங்க கடிச்சிருவோம். அதனால எங்க ஐயா கருத்தப்பாண்டி தொடல முன்னாடி மையிலாம நிக்க முடியாது. அதனால சுவாமியை புதையல் பணத்தை விட்டு விளக்கணும். நாம புதையல் பணத்தை எடுக்கணும். பிற்காலத்துல அவர் இருக்கந்தாண்டி நம்மள பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? கருத்தப்பாண்டி சுடலைய ஒரு பெரும்புளையன் இருந்தான் மந்திரவாதி, சுவாமியை புதையல் பணத்தை விட்டு விலகிட்டான், அப்படியே நம்மளுக்கு பேரு கிடைக்கும். அதனாலதான் இன்னைக்கும் உள்ளடிக்கும் போது நம்ம காளி பெரும்புலனுடைய கதையை படிக்கும். கருத்தப்பாண்டியவே கைக்குள்ள வச்ச காளி புலையம்னு சொல்லுவாங்க. அவன் அந்த பேரை எதிர்பார்க்கான். அதனால சுவாமியை நம்ம புதையல் பணத்தை விட்டு விளக்கணும். அதனால புதுசா பச்சை வெட்டில மை சேர்க்கணும். புதுசா பச்சை வெட்டில மை சேர்க்கணும் அப்படின்னு இருக்கு வேலையில. இது நிறத்தோட ஒரு பாலகன் வந்து பிறந்ததுனால நிறத்திற்கு இன்னொரு பேர் வேஷம். அதனால 5 நிறத்தோடு பிறந்ததுனால இவனுக்கு பலவேசக்காரன் என்று பேர். பிள்ளையோட வீட்டு வகை என்ன தல பிள்ளையோட மண்டை தேவாங்கு சட்டம் கருங்குருவி முட்டை பிள்ளையோட மண்டை தேவாங்கு சட்டம் கருங்குருவி முட்டைய நாட்டு கறி நாய் கொழுப்பு நாங்கடஞ்சாங்குஞ்சி நாட்டு கறி நாய் கொழுப்பு நாங்கடஞ்சாங்குஞ்சி யாரையோட நெஞ்சே கழுதையோட பித்தே நாங்கடஞ்சாங்குஞ்சி யாரையோட நெஞ்சே கழுதையோட பித்தே வட்டமெரு கூவை தலை ஓந்து கருணாகும் பாம்பினோட தேகம் கொட்டு வரந்தனையும் திட்டமுடன் சேர்த்து உலகு தட பிள்ளையோட தைல மதிலாட்டி சீதனில் கொட்டு வேத வேட்டன் சண்டாளன் சுடலையத்தன் சுத்தி சண்டாள சுடலை நலை காட்டு சண்டாள சுடலை நலை காட்டு வாடைப்பட்ட போதே மருந்து வாடைப்பட்ட போதே கருத்தப்பாண்டி சுடலையா மதிமயக்கம் கொண்டாரே கரக்கை நாங்கள் எழுந்தாரே மாயாண்டி சுடலையா கருத்தப்பாண்டி சுடலையா பணத்தை விட்டு விலகுவாரோ பணத்தை விட்டு விலகுவாரா பணத்தை விட்டு விலகும் போதே தானே பெரும்புளைய திரவிய பணத்தை விட்டு இந்த மையினுடைய சக்தியால எங்க கருத்தப்பாண்டி தொடர 3.25 நாளைக்கு பணத்தை விட்டு விலகினாரு. பணத்தை விட்டு விலகவும் விட்டு 3.25 நாளைக்கு விலகி நின்னாரு பாருங்க. பார்த்தாரு யாரு? காளி பெரும்புளைய சண்டாள பணத்தை விட்டு விலகிட்டாரு. 3.25 நாளைக்கு தான் சும்மா இருப்பாரு. அதுக்குள்ள நம்ம புதையல் பணத்தை அள்ளணும். நம்ம வேலையை நம்ம காட்டிடணும் நிக்கான் அப்படின்னு பெரிய சனங்கு சாக்கு இருக்கு பாருங்க. சனங்கு சாக்கு அந்த சனங்குல சாக்கு நிறைய அப்படியே அட்டியல் போட்டு வச்சான். அட்டியல் போட்டு வச்சு மனதில நினைக்கிறான், எங்க குடத்துக்காரு குத்துன உமைக்கு குருணி உமைய சமக்க முடியல, தங்க காசை சமக்க முடியுமா? எப்படி முடியும்? அதனால இந்த தங்க காசை சமந்து நம்ம வீட்டுக்கு அரண்மனைக்கு கொண்டு போகணுமே. அதனால நம்ம என்ன செய்யலாம் என்று மனதிலே நினைக்கும் பொழுது